மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு வெயில் காலத்துக்கான பதிவு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெயில் காலத்துல நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படி என்னன்னு பார்த்தோம்னா கிட்னி ஸ்டோன்ஸ். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய கால்சியம், அமோனியா, மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஆக்சாலிக் ஆசிட், சிஸ்டைன் இதெல்லாம் தான் படிவங்களா மாறி கிட்னில கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு அது ஸ்டோன்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதிகமா வரக்கூடிய ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சலேட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட், அப்புறம் சிஸ்டைன், ஸ்டுவைட், யூரிக் ஆசிட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸும் நிறைய இருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவுல கால்சியம் அதிகம் இருக்க உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன், கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் உண்டாகும். அது மாதிரி ரொம்ப புரோட்டீன் ரிச் இருக்க உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது யூரிக் ஆசிட் ஸ்டோன் உண்டாகும். கால்சியம் அதிகம் இருக்கக்கூடிய தயிர், அது மாதிரி நம்ம எக்கு நிறைய எடுத்துக்கிறது, அப்புறம் பட்டரு, அது மாதிரி மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் நிறைய எடுத்துக்கிறது, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் கால்சியம் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி உணவுகள் அதிகமா எடுத்துக்கிட்டாலோ, இல்லை ஆக்சலேட் அதிகம் இருக்க தக்காளி, கீரை வகைகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டாலோ நமக்கு அது மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய மீன், நான்வெஜ் வகைகள், நண்டு, இறாலு, மட்டன், சிக்கன், ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஸ்டோனா கன்வெர்ட் ஆகி நமக்கு இந்த வெயில் காலத்துல நிறைய தண்ணி சரியா குடிக்காத போது இது கல்லா உண்டாகுது. இந்த கல் இருக்கு எனக்கு அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கல் இருக்குன்னா முதல்ல பார்த்தோம்னா நமக்கு இடுப்புல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். பார்த்தா இடுப்பு தான் பிடிச்சிக்கிச்சு, நமக்கு ஏதோ வேலை பார்த்தோம் இடுப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உங்களுக்கு வெயில் காலத்துல இந்த பின் முதுகுல ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது அப்படின்னா அது கிட்னி ஸ்டோனா இருக்குமான்னு யோசிங்க. முதல்ல ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஸ்டிஃப்னஸ் மட்டும் இல்லாம இடுப்புல பின்னாடி ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ வலி ஏற்படும். அந்த வலி பார்த்தோம்னா கீழே அடிவயிறுல ரைட்டோ லெஃப்ட்லயோ எந்த சைடு ஸ்டோன் வந்திருக்கோ அந்த சைடு அடிவயிறுல வலி வரும். அப்புறம் இடுப்புல இருந்து அந்த வலி கிராயின்ஸ் சொல்லக்கூடிய இந்த இடுக்குகளுக்கு ரேடியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம சிலருக்கு என்ன பண்ணும், இடுப்புல இருந்து வலி கீழே பட்டக்ஸ் தொட வரைக்கும் கூட ரேடியேட் ஆகும். ஸ்டோன் எப்படி வெளியாகுதோ அதை பொறுத்து இந்த ரேடியேட்டிங் பெயினும் நமக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாம எதை சாப்பிட்டாலும் வாந்தி வர மாதிரி இருக்கிறது, நாசியா, வாமிட்டிங் இதெல்லாமும் இருக்கும். ஃபீவர், சில்லு, ரொம்ப குளிர் எடுக்கிறது, நடுக்கம் வர்றது, யூரினரி செப்சிஸ் வரும்போது அந்த நடுக்கம் குளிர் எல்லாம் கூட நமக்கு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த யூரின் எரிச்சலா கடுத்து போகும், சொட்டு சொட்டா போகும், அடிக்கடி யூரின் போகணும்னு தோணும். இந்த யூரிட்டர் வழியா ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். வெளியேறிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த பர்சன் டாய்லெட்லயே உட்காந்துருப்பாங்க. ஒரு பிரசவ வலி மாதிரி இருக்கும். யூரின் வெளியாகிற வரைக்கும் டாய்லெட்லயே ரொம்ப நேரம் அந்த கடுத்து யூரின் போகுதா, அது வெளியாகிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிவியர் பேர்னிங், எரிச்சல், வலி, சிலர்லாம் பார்த்தா மிளகா சாந்து எடுத்து அப்புன மாதிரி வலிக்குது, எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வலி, எரிச்சல், நாசியா, வாமிட்டிங், ஃபீவர், ஷிவரிங், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு. ஸோ இதை ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்ண நீங்க என்ன பண்ணணும்? ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம், சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு. ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கா, அது என்ன சைஸ்ல இருக்கு, ரைட் சைடு இருக்கா, லெஃப்ட் சைடு இருக்கா, ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கிட்னில எனக்கு ஸ்டோன் வந்துருச்சு, வெயில் காலம், ரொம்ப சின்ன சைஸ் ஸ்டோனா இருந்தா நம்ம வீட்லயே சில ஹோம் ரெமெடிஸ் பண்ணியே நம்ம சரி பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பொதுவா இங்க ஈஸியா கிடைக்கக்கூடியது சிறுகன் பீலை அப்படின்னு சொல்றது. சிறுகன் பீலைன்னா வேற ஒண்ணும் இல்ல, பொங்கல் டைம்ல அதிகமா வளரக்கூடிய கூழாம்பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சோம்னா சின்ன சைஸ் ஸ்டோன்லாம் ஈஸியா வெளியேறிடும். அது மாதிரி ரொம்ப யானை நெரிஞ்சல்னு ஒண்ணு கிடைக்கும், இதையும் வாங்கி நம்ம தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். திரும்ப பார்த்தோம்னா ஒரு தடவை ஸ்டோன் வெளியானவங்களுக்கு திரும்ப ஸ்டோன் உண்டாகுதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்டோன் வெளியான பிறகு அங்க இருக்கக்கூடிய குழி புண்கள், இது அது மாதிரி அந்த ஸ்டோன் வெளியாகும் போது அந்த யூரிட்டர் எல்லாம் என்ன ஆகும், வெடிச்சு இருக்கும். ஸோ இதுல விட்டமின் ஏ ரிச் ஃபுட் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது இந்த புண்களை சீக்கிரம் ஆத்திட்டோம் அப்படின்னு சொன்னா திரும்ப போய் படிஞ்சு திரும்ப ஸ்டோன் உருவாகிறத நம்ம நிச்சயமா தடுக்க முடியும். அது மாதிரி நம்ம உணவுல நிறைய ஜூஸ் குடிக்கணும், இளநீர் குடிக்கணும், ஆரஞ்சு ஜூஸ், அருகம்புல் ஜூஸ் நம்ம நிறைய குடிக்கிறது. அது மாதிரி நம்ம என்னென்ன ஜூஸ் இருக்கோ எல்லா ஜூஸுமே குடிக்கலாம். சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் நிறைய குடிக்கலாம். மெயினா லெமன் ஜூஸ் தினமும் போட்டு குடிங்க. தண்ணியில பார்த்தோம்னா நன்னாரி வேர் இருக்குல்ல, அதை போட்டு வச்சிருங்க. அந்த நன்னாரி வேரையும் துளசியும் போட்டு வச்சுட்டு தினமும் அந்த தண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னாக்களே உங்களுக்கு கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறத நம்ம தடுக்க முடியும்.
சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் வருது அப்படின்னு சொன்னா நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் தான் இந்த ஸ்டோனை ரொம்ப காஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அதனால வெயில்ல வேலை பாக்குறவங்களா இருந்தா 4 லிட்டர் தண்ணி குடிங்க. ஏசிலே உட்காந்து வேலை பாக்குறேன், எனக்கு வேர்க்கவே மாட்டேங்குது, தண்ணி தாகம் எடுக்க மாட்டேங்குது. சோ இது மாதிரி ஐடி பீப்புள்ஸ்க்கு ஏசிலே ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வரதை பார்க்க முடியும். ஏன்னா டீஹைட்ரேட் ஆகும் உங்க பாடி, ஆனா அவங்க அதை உணர மாட்டாங்க. சோ அது மாதிரி ஏசில வேலை பார்த்தீங்கன்னா கூட தினமும் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. யூரின் வந்தா யூரினை அடக்கி வைக்காதீங்க, உடனே போயிடுங்க. யூரின் அடக்கும் போது என்ன ஆகும்னா அது டெபாசிட், அந்த படிவங்கள்லாம் டெபாசிட் ஆகி அதுதான் உங்களுக்கு ஸ்டோனா மாறுது. சோ யூரின் அடக்கக்கூடாது, நிறைய தண்ணி குடிக்கணும். ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் எடுத்துக்கிறதா இருந்தா அதை குவிட் பண்ணிடுங்க. நிறைய ஜூஸ் குடிங்க, இளநீர் குடிங்க. இந்த வெயிலுக்கு நல்ல இளநீர் தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னாலே நம்ம கிட்னி ஸ்டோன் வரதை அவாய்ட் பண்ண முடியும். சோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கிட்னி ஸ்டோனுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன் திரும்பவும் வருது. சோ அப்படி உங்களுக்கு கவலை இருக்கு, இல்ல யூரிட்டர்ல ஸ்டோன் மாட்டிக்கிட்டு இருக்கு, பயங்கரமான எரிச்சல் வழியில கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு திரும்ப திரும்ப ஸ்டோன் வருது அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க கவலையே பட வேண்டாம். பக்க விளைவுகள் இல்லாத விரைந்து குணப்படுத்தக்கூடிய ஹோமியோபதியில அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு. அந்த நீர் ரொம்ப கடுத்து போகுதுன்றதுக்கு கேன்சாரிஸ்ன்ற மருந்து, ரைட் சைடு ஸ்டோனுக்கு லைகோபோடியம்ன்ற மருந்து, லெஃப்ட் சைடு ஸ்டோன் வந்துச்சுன்னா பெர்பரிஸ் வல்காரிஸ்ன்ற மருந்து, இப்படி எக்ஸலண்டான மெடிசன்ஸ் இருக்கு. ஸ்டோன் கட்டர் ஹைட்ராஞ்சியான்னு ஒரு மருந்து இருக்கு, அதை ஸ்டோன் கட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவு பெரிய ஸ்டோன்னாலும் அதை கிரஷ் பண்ணி அதை நுணுங்கி வெளியில கொண்டுட்டு வந்துரும். சோ மருந்துகள் மூலமாவே நாங்க வாட்டர் டோஸ்ல மெடிசன்ஸ் கொடுப்போம். அந்த வாட்டர் டோஸ்ல தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. நாங்க கொடுக்குற மருந்தை தண்ணியில போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் குடிங்கன்னு சொல்லுவோம். சிலர்லாம் ஒரே நாள்ல ஸ்டோன்ஸ் வெளியில வந்துருச்சுன்னு எடுத்துட்டு வருவாங்க. சோ ஃபில்டர் பண்ணி யூரின் போய் பார்த்தோம்னா அந்த ஸ்டோன்ஸ் வெளியில வந்ததை நம்ம பார்க்க முடியும். சிலருக்கு கரைஞ்சே அந்த ஸ்டோன்ஸ் வெளியில வரதை பார்க்க முடியும். யூரிட்டர்ல மாட்டிட்டு இருக்க ஸ்டோன்லாம் 1 நாள் 2 நாள்லயே ஹோமியோபதி மருந்துகள்ல அழகா கரைஞ்சு வெளியில வந்துட முடியும். அது மாதிரி 20 mm 30 mm ஸ்டோன் இருக்குன்னா கூட நீங்க கவலையே பட வேண்டாம், பயப்படவே வேண்டாம். பக்க விளைவில்லாத ஹோமியோபதி மருந்துகள்ல இது எளிமையா நாங்க கரைச்சு வெளியில கொண்டுட்டு வந்துருவோம். சோ உங்களுக்கு இனிமேட்டுக்கு ஸ்டோன் இருக்கு, அந்த ஸ்டோன் திரும்ப திரும்ப வருது, நான் எத்தனை தடவை தான் ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி கவலையை இனிமேட்டு விட்டுருங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நல்ல ஹோமியோபதி டாக்டரை நீங்க பார்க்கலாம். எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களோட கமெண்ட்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம உங்களை மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.